குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இது எக்ஸசைஸ் 3.8 எக்ஸசைஸ் 3.8 தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும், எக்ஸசைஸ் 3.8 இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறதுக்கு 90% வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிற சம்ஸை எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ண படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிற இந்த எக்ஸசைஸ் இது ஸ்கூலில் எல்லோரும் நார்மலாகவே படிச்சிருப்பீங்க. நான் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதையே என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுதுனா போதும். 36 -60 61 -m n இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுனா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்வோம், இங்கே 36 இருக்குது, அப்போ 6 ஆர் 36. சைனை சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்து 2 டேம் என்ன செய்வோம், கீழே இறக்குவோம். கீழே இறக்குன பிறகு மறந்துடக்கூடாது, இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், 12. இப்போது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமை 12ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஸோ -60 டிவைடட் பை 12 விச் இஸ் ஈக்குவல் டு -5. அந்த -5ஐ இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும், மறந்துடக்கூடாது. -5ஐ 2 இடத்துல என்ன செய்யணும், எழுதணும். இங்கேயும் எழுதணும், இங்கே எழுதணும். எழுதி முடித்த பிறகு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு -5ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், -60. அப்புறம் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +25. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த 2 டேமுக்கும் சைன் என்னங்கிறத என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே -60 இருக்குது, இது +60 ஆயிரும். இங்கே +25 இருக்குது, -25. இந்த டேம் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். இப்போது பெரிய நம்பர்லேருந்து ரெண்டாவது டேம் 61லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணணும், 36 கிடைக்கும். பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ். அதுக்கடுத்து 2 டேம் என்ன செய்யணும், கீழே இறக்கணும். கீழே இறக்குனா -m n கிடைக்கிறோம். இப்போது இங்கே என்ன பண்ணணும், இந்த 12 அப்படியே எழுதிக்கணும். இந்த ரெண்டாவது டேமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், மறந்துடக்கூடாது. இது எல்லா ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எழுதி முடித்த பிறகு இப்போ மறுபடியும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமை இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமால் தான் டிவைட் பண்ணணும். எப்போவுமே டிவைட் பண்ணுறது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது எப்படி, இந்த ரெண்டையும் தான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மல்டிப்ளை பண்ணி எழுதுறது ஃபஸ்ட்டு 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த 12 அப்படியே எழுதிட்டு இந்த -5ஐ தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. ஓகே, 36ஐ 12ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அந்த 3 என்ன செய்யணும், 2 பக்கமும் எழுதணும் ஆஸ் யூஷுவல், மேலேயும் கீழேயும், மேலே அண்ட் சைடில். இப்போ 12 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 36. அண்டு -10 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், -30. அண்ட் 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 வந்துடுச்சு. ஸோ mn என்னுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும். -m இருக்கிற இடத்துல -30 இருக்குது. அப்போது m = 30, ரொம்ப ஈஸி. n இருக்க வேண்டிய இடத்துல n இருக்குது. ஸோ n = 9. ஸோ எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதலைன்னா இப்படி செஞ்சால் மார்க் கொடுப்பாங்களா? இப்படி செஞ்சு முடிச்சுட்டு கோஎஃபிஷியண்ட்டை ஈஸியாக எழுதிடலாம். கொஞ்சம் இடம் விட்டே எழுதுங்க. நான் எதுக்காக இடம் விட்டுருக்கேன்னு தெரியுதா? 6 -5 3 36 -60 எல்லாத்துக்கும் இடையில் கொஞ்சம் நான் கேப் விட்ருக்கேன்ல. இப்போ பாருங்கள், இந்த கோஎஃபிஷியண்ட்டை ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். எப்படி ஃபில்லப் பண்ணணும், இப்படி தான். எப்போவுமே பின்னாடி இருந்து ஃபில்லப் பண்ணுங்கள், முன்னாடி இருந்து ஃபில்லப் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட், அதுக்கு முன்னாடி ஒன்றும் வராது. அதுக்கு முன்னாடி எக்ஸு, அதுக்கு முன்னாடி x²,
எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4 எழுதிடலாமா? இங்கே கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் தான் எழுதணும். ஏன்னா இங்கே எக்ஸ் பவர் 4 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் எழுதுவோம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ இதுவுமே நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னது புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிள். இதை விட இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். பின்னாடி இருந்து எழுதுங்க. இது கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4. மேலே கோஷன்ட்டை ரிவர்ஸில் எழுதுங்க. இது கான்ஸ்டன்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயர். முடிஞ்சு வச்சு. இங்கேயும் பின்னாடி இருந்து எழுதுங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேருந்து பார்த்துக்கோங்க. இங்கே கான்ஸ்டன்ட் டைம், இங்கே இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதிலலாம் எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்கே எக்ஸ் பவர் 4 இருந்தால் இங்கே எக்ஸ் பவர் 4 தான் எழுதணும். இங்கே 60 எக்ஸ் கியூப் தான் கீழே இருக்கிறீங்க. அப்போ இங்கே எக்ஸ் கியூப் எழுதிடலாம். அப்போ இங்கேயும் எக்ஸ் கியூப் தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த ரோ ஃபுல்லாகவே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கே எக்ஸுனா இங்கே ஃபுல்லாக எக்ஸ் தான். இங்கே கான்ஸ்டன்ட் டைம் இப்போ ஒன்றுமே இருக்காது. ரைட்? புரியுதா? தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக அந்த சம்ம செஞ்சிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.